விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று உர விலை. கடந்த ஓரிரு ஆண்டுகளில் யூரியா அல்லாத உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதை சமாளிக்கும் வகையில் இவ்வகை உரங்களை குறைந்த எடை அளவுகளில் விற்க அரசு அனுமதித்துள்ளது. டை அமோனியம் பாஸ்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட் உள்ளிட்ட உரங்களை வழக்கமான 50 கிலோ மூட்டைகளில் மட்டுமல்லாமல் 5 கிலோ, 10 கிலோ, 25 கிலோ என குறைந்த எடை அளவுகளில் விற்க அரசு அனுமதித்துள்ளது. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று மத்திய உரத்துறை அமைச்சகம் இந்த முடிவிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளியாகியுள்ள அரசின் இந்த அறிவிப்பு டை அமோனியம் பாஸ்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட் ஆகிய உரங்களின் விற்பனையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிற உரங்களால் பயிர்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் உயரவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் இந்த முடிவிற்கு எதிர்பார்த்தபடியே விவசாயிகளிடமிருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது. 5 கிலோ 10 கிலோன்னு கொடுக்கறது சிறு குறு விவசாயிகள் வாங்கறதுக்கே தயங்கினது போய் இன்னைக்கு வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அது உருவாக்கி இருக்கு. உண்மையிலேயே இந்த திட்டம் சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா அதுக்காக ஒரு தனி விலை என்பதை தீர்மானிக்க கூடாது. அந்த பேக்கேஜுக்காக ஒரு தனி விலை அப்படிங்கறத தீர்மானிக்காமல் விவசாயிகளுக்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய விலையிலேயே கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அரசின் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம், மூலப்பொருட்களின் விலை உயர்வு, அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு என உரவிலை உயர்விற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. இன்றைய நிலையில் பொட்டாஷ் விலை 230 ரூபாயிலிருந்து 890 ரூபாயாகவும், பாஸ்பேட் விலை 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. பிற உரங்களின் விலை உயர்ந்தாலும் யூரியாவின் விலை உயர்வு குறைவாகவே இருந்தது. இதன் விலை நிர்ணயம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் இதற்கு காரணம். குறைவான விலையால் யூரியா பயன்பாடு வெகுவாக அதிகரித்தது. அதே சமயம் பிற உரங்களின் விற்பனை அதிக வீழ்ச்சி கண்டது. இந்நிலையில் வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவதுடன் தேவையான அனைத்து சத்துக்களுடன் பயிர்கள் வளர வழிவகுக்கும். புதிய தலைமுறைக்காக தஞ்சாவூர் காதர் ஹுசேனுடன் செய்தியாளர் சேஷகிரி மற்றும் ராஜராஜேஸ்வரி.